வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாட்டில் நடந்த 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி. பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை. வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண விழாவில் ஊழியர்களுக்கு வெள்ளி நாணயம் வழங்கியது அம்பானி குடும்பம். நாகரீக அரசியல் குறித்து பேச திமுகவிற்கு தகுதி இல்லை, நாம் தமிழர் சீமான் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாட்டில் நடந்த 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 7 மாநிலங்களில் உள்ள 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் மரணம் அடைந்ததை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதேபோல் மேற்கு வங்காளத்தில் உள்ள ராய்கஞ்ச், ரனாகாட் தக்ஷின், பாக்தா மற்றும் மணிக்தலா ஆகிய 4 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா, பீகாரில் ரூபாலி, உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் மற்றும் மங்களூரு, பஞ்சாபில் ஜலந்தர், மேற்கு இமாச்சல பிரதேசத்தில் டேஹ்ரா, ஹமீர்புரா மற்றும் நலகர் ஆகிய தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த நிலையில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 13 தொகுதிகளிலும் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் மேற்கு தொகுதியில் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையே பிரதான போட்டி நிலவியது. மற்ற 12 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி கட்சிகள் இடையே போட்டி நிலவியது. 13 தொகுதிகளிலும் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்றது. இதில் அனைத்து தொகுதிகளிலும் கட்சி வாரியாக பெற்ற வெற்றி விவரங்கள் வெளிவந்துள்ளன. இதன்படி பீகாரில் ரூபாலி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் 2 இடங்களில் காங்கிரசும் பாஜக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. மத்திய பிரதேசத்தில் பாஜகவும் பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் வெற்றி பெற்றுள்ளன. இதேபோன்று தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. உத்தரகாண்டில் 2 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதனால் இந்த இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. மத்திய பிரதேசம் மற்றும் இமாச்சல் பிரதேசத்தில் தலா ஒரு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை என்றும், இந்த வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் என்றும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவின் வெற்றி உறுதியாகியிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டு முதல் இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்கிறது. விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவிற்கு மகத்தான மாபெரும் வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், நாடாளுமன்ற தேர்தல் படுதோல்வியில் எழ முடியாமல் இருந்த அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதே படுதோல்வியை சந்திக்கத்தான் போகிறோம் என்பதை உணர்ந்து போட்டியில் இருந்து பின்வாங்கியது எனவும், பாஜக தனது அணியில் இருக்கும் பாமகவை நிறுத்தியது எனவும், இடைத்தேர்தலிலேயே நிற்பது இல்லை என்று வைராக்கியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட முன்வந்த மர்மம் இன்னமும் விலகவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தோற்கப் போகிறோம் என்று தெரிந்தே போட்டியிட்டது பாஜக அணி எனவும், அவதூறுகளையும் பொய்களையும் திமுக மீது, குறிப்பாக என் மீதும் விதைத்தது எனவும், தங்களது 100 விழுக்காடு தோல்வியை மறைப்பதற்காக மிக கீழ்த்தரமான பரப்புரையை பாஜக அணி செய்தது எனவும், பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை என்றும், இந்த வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் என்றும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண விழாவை கொண்டாடும் விதமாக ஊழியர்களுக்கு பரிசாக வெள்ளி நாணயத்தை அம்பானி குடும்பம் வழங்கியுள்ளது. ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம் நேற்று மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்ச்சி நாளை வரை மும்பையில் நடைபெற உள்ளது. இதனால் மும்பை மாநகரம் விழா கோலம் பூண்டுள்ளது. இதில் உள்ளூர் திரை பிரபலம் முதல் உலக பிரபலம் வரை பலரும் பங்கேற்று வருகின்றனர். திருமணத்திற்கு வரும் விருந்தினர்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கும் வசதி மற்றும் ஆடம்பர பரிசுகளுடன் நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஊழியர்களுக்கு விழாவை கொண்டாடும் விதமாக ஒரு பரிசு பெட்டி வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான புகைப்படங்களை ஊழியர்கள் தங்களது சமூக வலைதளங்களில்
இடங்களில் பகிர்ந்து வருகின்றனர். அந்த பரிசு பெட்டியில் ஒரு வெள்ளி நாணயம் மற்றும் இனிப்புகள் உள்ளன. ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் திருமணத்திற்கு முன்னதாக முகேஷ் அம்பானி குடும்பம் 50 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தது. மேலும் அவர்களுக்கு தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், மளிகை பொருட்கள் மற்றும் பிற வீட்டு உபயோகப் பொருட்களுடன் ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. நாகரீக அரசியல் குறித்து பேச திமுகவிற்கு தகுதி இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்தும் அவதூறான கருத்துக்களை பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்ற காவலில் அனுப்ப கோர்ட் மறுப்பு தெரிவித்து சாட்டை துரைமுருகன் நேற்றிரவு விடுவிக்கப்பட்டார். முன்னதாக சாட்டை துரைமுருகன் கைதிற்கு கண்டனம் தெரிவித்த சீமான் தமிழக அரசை கடுமையாக விமர்சித்தார். அப்போது கருணாநிதியை எங்கே அவர் அவதூறாக பேசினார்? அவர் பாடியது ஏற்கனவே பாடிய பாட்டுதானே, நானும் அதே பாட்டை பாடுகிறேன், இப்ப நான் பாடிவிட்டேன், என்னை கைது செய்யுங்கள் பார்க்கலாம் என ஆவேசமாக பேசினார். இதற்கு கண்டனம் தெரிவித்த தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன், மறைந்த முதலமைச்சர் கலைஞர் குறித்த சீமானின் பேச்சை திமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் சீமான் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் என்றும் அரசியல் அரைவேக்காட்டுத்தனமாக பேசக்கூடாது எனவும் சீமான் அரசியல் தலைவருக்கே தகுதியானவர் அல்ல, எங்களது தலைவர் குறித்து பேச அவருக்கு அருகதை கிடையாது என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவதூறு பேச்சின் ஆதித்தம்தான் திமுக எனவும் இந்திரா காந்தி, ஜெயலலிதா குறித்து திமுக அவதூறாக பேசியிருக்கிறது எனவும் இழிவாக பேசுவதற்கு என்றே ஆட்கள் வைத்திருந்தது திமுக தான் எனவும் நாகரிக அரசியல் குறித்து பேச திமுகவுக்கு தகுதி இல்லை, சண்டாளன் என்ற ஒரு சமூகம் இருப்பதே எனக்கு தெரியாது என்றும் தெரிவித்தார். மேலும் சலுக்கர்கள், சண்டாளர்கள் என்ற வார்த்தைகளை எல்லாம் அதிகம் பயன்படுத்தியவர் கருணாநிதிதான் என்றும் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் சண்டாளர்கள் என்ற வார்த்தை இருக்கிறது, கந்த சஷ்டி கவசத்தில் சண்டாளர்கள் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது என்றும் சண்டாளர்கள் என்று நாங்கள் பாடவில்லை, அந்த பாடலை எழுதி வெளியிட்டது அதிமுக தான் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் சீமான் வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று குத்தம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகளை ஆய்வு செய்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர், ஓசூர் போன்ற மாநிலங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சேலம், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்வதற்காக திருமலிசை துணைக்கோள் நகரத்தில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை இந்து அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகள் எப்போது முடியும், எந்த அளவுக்கு பணிகள் முடிந்துள்ளது என்பது குறித்தும் நீண்ட நேரம் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு உத்தரவிட்டார். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சியினருக்கும் எந்த விதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை என்பதால் கையில் கிடைக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் பொதுநல விரும்பிகள் சீமான் மீது புகார் கொடுத்து வருகின்றனர், சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதே பாட்டை பாடியதற்காக ஏற்கனவே சீமான் வருத்தமும் மன்னிப்பும் தெரிவித்துள்ளார் என்றும் அதே வார்த்தையை மீண்டும் பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவர் மீது திரும்ப வேண்டும் என்பதற்காக பேசி வருகிறார் என்றும் தரையில் உருண்டு புரண்டாலும் சரி, தரையில் தவழ்ந்து வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க முடியாது எனவும் சீமான் வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். நிச்சயமாக அது குறித்து நிறைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இறைட்டன் நாட்டு கொண்ட சீமான் அவர்கள். இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார். அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். என்னதான் விழுந்து விழுந்து புரண்டாலும் சரி, அல்லது குட்டி போட்டுக்கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி, இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலைகுலைய செய்ய வைக்க முடியாது. சீமானுடைய வாய்ப்புகளுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். அரக்கோணம் அருகே GCCI சார்பில் தையல் பயிற்சி பெற்றவர்களுக்கு தமிழக அரசு இலவச தையல் மிஷின் வழங்க வேண்டும் என்று குளோபஸ் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கம் மஞ்சம்பாடி ரயில்வே கேட் அருகே அமைந்துள்ள குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் கூட்டரங்கில் 49வது கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பேராயர் அம்மா பிரேமா ஐசக் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் திருசபை பணியாற்றும் பணியாளர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் 3000 போதகர்களுக்கு ரூபாய் 5000 பேராயர்களுக்கு ரூபாய் 10,000 தமிழக அரசு வழங்க வேண்டும். எங்களுடைய சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை ஆய்வு செய்து இதுவரை வழங்கப்படாமல் உள்ள சட்டக்கல்லூரி, செவிலியர் கல்லூரி மற்றும் மருத்துவ கல்லூரிகளுக்கு மாநில அரசு தடையின்மை சான்று வழங்க வேண்டும். மத்திய அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும். குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பில் தையல் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு உடனடியாக தமிழக அரசு இலவச தையல் மிஷின் வழங்க வேண்டும். சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு 10.5% தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மேலாளர் ஜெய்சன், ஒருங்கிணைப்பாளர் சத்யன், பேராயர் டேவிட் குட்டி, பர்னபாஸ் சைமன், செட்ரிக் பேனோ, கிறிஸ்துராஜ், நேர்முக உதவியாளர் ராஜ்குமார் உட்பட தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் வசித்து வரும் தங்களது சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் குடியிருக்கும் வீடு தொடர்பான பிரச்சனையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை ராமநாதபுரம் டி நகர் பகுதியில் சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் அதே பகுதியில் தனலட்சுமி மற்றும் சிவகுமார் என்பவர்களுக்கு சொந்தமான வீட்டில் 6 லட்சம் ரூபாய் போக்கியத்தின் அடிப்படையில் குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டை காலி செய்வது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் இருவரும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதே நேரத்தில் வழக்கறிஞர் மணிகண்டன் கொடுத்த பணத்தை தராமல் அவரது குடும்பத்தினரை வீட்டின் உரிமையாளர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டுவதாக மணிகண்டன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகுமார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வழக்கறிஞர் மணிகண்டன் தான் கொடுத்த போக்கிய தொகையை திருப்பி கேட்டபோது அதை தராமல் வீட்டை காலி செய்த பிறகு தருவதாக கூறியதாலேயே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்றும் இதில் காவல்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து மணிகண்டனுக்கு நீதி கிடைக்க செய்யுமாறு காவல்துறையை கேட்டுக்கொள்வதாக மாநில தலைவர் விஜயகுமார் தெரிவித்தார். ராமநாதபுரம் பகுதியில் சிவகுமார், தனலட்சுமி தம்பதியர் வீட்டில் வசிச்சுட்டு வந்ததாகவும் 6 லட்சம் ரூபாய் போக்கிய பணத்தை திருப்பி கொடுக்காம வீட்டை காலி பண்ண சொல்லி சட்டவிரோத செயல்களில் அவங்க ஈடுபட்டு வருவதாகவும், இது சம்பந்தமாக அவர் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குதுன்னு, அந்த தீர்ப்பு மீறி அவங்க காரை கொண்டு நிறுத்துறது, அவங்க மனைவி தகாத வார்த்தைகளை திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், இது காவல்துறையோட ஆதரவுலையும் உதவியோடு இந்த மாதிரி செயல்கள் நடந்து வருவதாகவும் எங்ககிட்ட கொடுத்துருக்காருங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு குண்டர்களையும் ரவுடிகளையும் வச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஈடுபடுறது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். தமிழ்நாடு முழுவதும் சமீப காலமாக வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும், வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவது, வழக்கறிஞர்களுக்கு எதிரான குற்றவிரோத செயல்களும் தொடர்ந்து அதிகரித்து வருது. இதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுவதோடு இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணணும். திருமழிசை அடுத்த குத்தம்பாக்கம் பகுதியில் ரூபாய் 427 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி தொகுதிக்குட்பட்ட திருமழிசை அடுத்த குத்தம்பாக்கம் பகுதியில் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 427 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அமைச்சரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான சேகர் பாபு நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சேலம், தர்மபுரி, ஓசூர், பெங்களூரு, திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வகையில் பேருந்து நிலைய பணிகள் நடைபெற்று வருவதாகவும், சென்னை போக்குவரத்து நெரிசலுக்கு குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஒரு தீர்வாக அமையும் என்றும், இந்த பேருந்து நிலையத்தில் 41 கடைகள் அமைய உள்ளதாகவும், மேலும் ஆம்னி பேருந்துகளுக்கு 8 டிக்கெட் கவுண்டர்களும், 234 4 சக்கர வாகனங்களும் மற்றும் 1811 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடமும், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி ஓய்வு கூடமும் அமைய உள்ளது என்றும், திருநங்கைகளுக்கு தனி கழிப்பிடமும் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் 80% முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பயணிகள் பயன்பாட்டிற்கு திறப்பு விழா செய்ய வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தடையில்லா மின்சாரம், சீரான குடிநீர், கழிவுநீர் செல்வதற்குண்டான அனைத்து வழித்தடங்களையும்
மழைக்காலங்களில் பஸ் நிலையம் தண்ணீரில் மூழ்காமல் இருக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டமிடல்களை ஏற்படுத்தியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நடைபெற்றுகின்ற பணிகளை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் விரைவுபடுத்துவதற்காக இன்று காலை ஆய்வினை மேற்கொண்டோம். சுமார் 25 ஏக்கரில் கட்டப்படுகின்ற இந்த கூட்டம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது 400 கோடி ரூபாய் அளவிற்கு திட்ட மதிப்பீட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் அமைய பெறுகின்ற நேரத்தில் சேலம் மற்றும் தருமபுரி, ஓசூர் மற்றும் பெங்களூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்கின்ற பயணிகள், அதே போல் திருப்பதிக்கு செல்கின்ற பயணிகள் பெருவாரியாக இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகின்ற நல்ல சூழல் ஏற்படும். சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதால் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு. கொடைக்கானலில் தங்க நகை என கூறி போலி நகையை விற்பனை செய்த நகைக்கடை உரிமையாளரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அண்ணா நகரில் வசித்து வரும் மணிகண்டன் என்பவர் கொடைக்கானலில் உள்ள அண்ணா சாலை பகுதியில் 2 வருடங்களாக நிஷி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் தெரசா நகர் பகுதியில் வசிக்கும் அருண் பிரகாஷ் என்பவர் 1 வருடத்திற்கு முன்பு மணிகண்டன் நகைக்கடையில் 1 கிராம் 600 மில்லி எடையில் தங்க கம்மல் ஒன்றை வாங்கியுள்ளார். இந்நிலையில் தன்னுடைய குடும்ப தேவைக்காக தனியார் வங்கியில் அடகு வைப்பதற்காக நகையை எடுத்து சென்ற போது நகையை சோதனை செய்த நகை மதிப்பீட்டாளர் முலாம் பூசிய தங்கம் என தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அருண் பிரகாஷ் நகை கடைக்கு சென்று முறையிட்ட போது மணிகண்டன் தகாத வார்த்தையில் பேசியுள்ளார். 2 முறை தொடர்ந்து நகைக்கடைக்கு சென்று நகைக்கடைக்காரன் மணிகண்டனிடம் கடும் வாக்குவாதம் செய்த பின்னர் போலி நகையை பெற்றுக்கொண்டு 1 கிராம் 900 மில்லி எடையுள்ள தங்க நகையை கொடுத்துள்ளார். இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை போன்று பலரும் ஏமாந்திருப்பார்கள் என கருதிய அருண் பிரகாஷ் இது தொடர்பாக கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனிடம் விசாரணை நடத்தி வருகிறார். பேர் அருண். நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிஷி ஜுவல்லரியில் போய் ஒரு 1.5 கிராம் மோதிரம் 1.5 கிராம் கம்மல் ஒன்று வாங்கினோம். நானும் என்னோட அக்காவும் என்னோட பொண்ணுக்கு. அங்கே போய் வாங்கினதில் இப்போ 1.5 வருஷம் கழித்து நேற்று என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக போய் அடகு வைக்க போயிருந்தேன். அந்த அடகு வைக்க போனதில் அங்கே போன இடத்துல நம்ம செம்பு நகைன்னு சொல்லிட்டாங்க. தங்கம் மூலம் பூசியிருக்காங்க, அது ஒரிஜினல் தங்கம் இல்லை, டூப்ளிகேட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதை போய் நான் கடையில் கேட்டதுக்கு அவங்க அதுக்கு பதிலாக எனக்கு ஒரிஜினல் தங்கம் 916 அது 1.600 கிராம் இருந்ததை இப்போ 1.900 கிராமாக எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி மக்கள் நிறையா பேர் ஏமாந்துருப்பாங்க. அதை நினச்சிக்கிட்டு நான் இப்போ போய் போலீஸில் புகார் கொடுத்துருக்கேன். இதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சிட்டி சென்டர் மயிலாப்பூரில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை விமர்சித்ததை கண்டிக்கும் விதமாக சிட்டி சென்டர் மயிலாப்பூரில் காங்கிரஸ் கட்சியின் தென் சென்னை மாவட்ட தலைவர் துரை தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் கட்சியினர் அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்தும் கால்களால் மிதித்தும் அண்ணாமலையின் புகைப்படத்தை செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சியினர் அண்ணாமலையின் செயல்பாடுகளை கண்டித்து அவருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தை தொடர்ந்து தென் சென்னை மாவட்ட தலைவர் துரை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது செல்வ பெருந்தகை மாநில தலைவராக அறிவிக்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் கட்சியை சிறந்த முறையில் வழிநடத்தி வருகிறார் என்றும் அவருடைய வளர்ச்சியை பார்த்து அண்ணாமலைக்கு பொறாமையாக உள்ளது என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மீண்டும் அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றும் துரை தெரிவித்தார். மாநில தலைவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் நம்மளுடைய மாநில தலைவர் சிங்கம் போன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் மாநில தலைவராக அறிவித்த பிறகு இன்று வரை காங்கிரஸ் கட்சியை சிறந்த முறையில் வழிநடத்தி பல வெற்றிகளை கண்டு கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் அவருடைய வளர்ச்சியை பார்த்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு பொறாமையா இருக்கிறது. நேற்று முன்தினம் பனையூரில் அவருடைய வீட்டை நாங்கள் முற்றுகையிட்டோம். தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்தோம். இந்த நாள் இன்றைக்கு சிட்டி சென்டர் முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய தலைவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மீண்டும் சொல்லுகிறோம், அவருடைய வீட்டு முன்பு மறுபடியும் முற்றுகை போராட்டம் நடத்துவோம். பெரிய அளவில்
மெட்ராஸில் இருக்க அனைத்து மாவட்ட தலைவர்களையும் கூட்டி ஏறத்தாழ ஒரு 2000 பேர் அவர் வீட்டு முன்னாலே ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நாங்க பெரியகுளத்தில் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் 87,500 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைப்பற்றினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் செயல்படும் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் காலை முதல் அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெற்று வருவதாக தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாலை 4 மணி அளவில் தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் சுந்தரராஜா தலைமையில் 2 ஆய்வாளர்கள் உட்பட 10 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாலை 4 மணிக்கு துவங்கிய சோதனை இரவு 10 மணிக்கும் மேல் நடைபெற்றது. 6 மணி நேரமாக இணை சார்பதிவாளர் அலுவலகம் முழுமையாக சோதனையிட்டதில் கணக்கில் வராத 87,500 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைப்பற்றினர். மேலும் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதனையடுத்து இணை சார்பதிவாளர் பரமேஸ்வரி மற்றும் அலுவலக உதவியாளர்கள் 2 நபர்கள் என 3 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பக்கநாடு கிராமம் அருகே தோட்டத்தில் கட்டியிருந்த பசுமாட்டினை சிறுத்தை புலி அடித்துக் கொன்றதால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். எடப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓடுவங்காடு பகுதியை சேர்ந்த விவசாயி பழனிசாமி என்பவருக்கு விவசாய தோட்டம் வனப்பகுதியை ஒட்டியுள்ளது. இவரது விவசாய தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த ஆடு திடீரென காணாமல் போனது. இதனையடுத்து பழனிசாமி தனது தோட்டத்தில் கட்டியிருந்த ஆட்டினை தேடி சென்ற போது சற்று தூரத்தில் உள்ள வனப்பகுதி அருகே ஆடு இறந்து கிடப்பதும் அதன் உடலில் பெரும் பகுதியை மர்ம விலங்கு தின்று இருப்பதும் கண்டு பழனிசாமி அதிர்ச்சி அடைந்தார். இதேபோன்று கோம்பைக்காடு பகுதியை சேர்ந்த விவசாயி மாதையன் என்பவரது தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த பசுமாட்டினை சிறுத்தை புலி அடித்துக் கொன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வனத்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் மாவட்ட உதவி வன அலுவலர் செல்வகுமார் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அப்பகுதியில் 13 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆம்பூர் அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் தடுப்பு சுவர் மீது ஆம்னி பேருந்து மீது மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். 10 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சக்குப்பம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து ஏலகிரி நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த ஏலகிரி பகுதியை சேர்ந்த திலகம் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது கணவர் வெங்கட்ராமன், மகன் பிரகதீஸ்வரன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரை பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து சாலையில் நின்று கொண்டிருந்த போது மினி வேன் பயங்கரமாக மோதிய விபத்தில் மினிவேனில் பயணம் செய்த 8 பேர் படுகாயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனம் அணிவகுத்து நின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலை துறையினர் போக்குவரத்தை சீர் செய்து அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கார் விபத்தில் உயிரிழந்த திலகம் உடலை காவல்துறையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூரில் சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் 45வது ஆண்டின் ஐவர் கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது. கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள அனன் சர்வதேச பள்ளியில் சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் 14 வயதிற்கு உட்பட்டோரான 45ஆம் ஆண்டு ஐவர் கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் கோவை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கல்வி மாவட்டங்களை உள்ளடக்கிய பள்ளிகளை சேர்ந்த 78 அணிகள் கலந்து கொண்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளில் பந்தை லாவகமாக மாணவர்கள் அடித்து விளையாடினர். நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசு கோப்பை, சான்றிதழ்கள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் கல்வி கற்பதோடு விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்டும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் கண்ணன், ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர். இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த கிட்ஸ். ஃபுட்பால் அந்த இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் எவ்ரி டீம் வில் பி ரெக்கக்னைஸ், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we are also going to recognize every individual child by giving a golden boot, golden glove, golden ball, and even coaches will be recognized for their dedicated effort. So it's a great platform for all the kids. Thanks. இது 5 கோர்ட்டா பண்ணியிருக்கோங்க. இது 5 இன் அ சைட் மேட்ச் தான் இது. ஸோ சைமல்டேனியஸாக வந்து 5 கோர்ட்லேயும் மேட்சஸ் நடக்கும். 20 மினிட்ஸ் மேட்ச் ஆக்சுவலி. அண்ட் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே 78 டீம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் நாளைக்கு வந்து
குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ஸ் இருக்குங்க. ஸ்கூலில் வந்து வி ஹாவ் கம்ப்ளீட் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு உசிலம்பட்டியில் பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகளை தடுத்து போராட்டத்தை நடத்திய அரசியல்வாதிகளிடம் அப்படித்தான் பள்ளிக்கு செல்வோம் என பேசி அதிர வைத்த மாணவிகளின் வீடியோ வைரலாகி வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் கள்ளர் சீரமைப்பு துறை ஆதிதிராவிட நலத்துறையினர் கீழ் இயங்கும் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்தனர். இந்நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்தி வீட்டிற்கு திருப்பி அனுப்பிய சூழலில் உசிலம்பட்டி அருகே பூச்சிப்பட்டு அரசு மேல்நிலை பள்ளிக்கு வந்த மாணவிகள் அரசியல் கட்சியினருடன் அப்படித்தான் பள்ளிக்கு செல்வோம், எங்கள் ஆசிரியர் எங்களை வர சொல்லியுள்ளார், எங்களை ஏன் தடுக்கிறீர்கள் என அதிரடி பேசினர். அதன் பின்னர் காவல்துறை பாதுகாப்புடன் மாணவிகள் பள்ளிக்கு சென்றனர். இதன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஊட்டியில் மூளை சாவு அடைந்த மூதாட்டியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதால் 6 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்தது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி சென்ட் மேரிஸ் கீழ் பகுதியை சேர்ந்த கணவர் லாரன்ஸ் இறந்துவிட்ட நிலையில் இவருடைய மனைவி எமிலி என்பவர் தனது மகள்களான பிரான்சிஸ் கில்பர்ட், கென்னி நெல்சன், கிளமவுண்ட் ஆகிய 3 மகன்களுடன் ரெஜினா மேரி என்ற ஒரு மகளுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென எமிலி மயங்கிவிட்டதை அறிந்த உறவினர்கள் அவரை மீட்டு ஊட்டியிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்றனர். ஆனால் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் மூளையில் ரத்தம் உறைந்து எமிலி மூளை சாய்வடைந்ததை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து எமிலியின் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், கண்கள் ஆகியவற்றை தானமாக வழங்க மகன்கள் மற்றும் உறவினர்கள் முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி தலைமையில் மருத்துவர்கள் ரவிசங்கர், வினோத்குமார், மணிகண்டன், கார்த்திக் ஆகியோர் அடங்கிய குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து உடல் உறுப்புகளை எடுத்து தேவைப்படுபவர்களுக்கு அனுப்பி வைத்தனர். இதன் மூலம் 6 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்தது. நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக மூதாட்டி உடல் உறுப்பு தானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியாத்தம் கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரோட்டரி அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைவராக ஜெயமணி பாபு, செயலாளராக ஜெயராமன், பொருளாளராக தேவராஜ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பங்கேற்றுக் கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்குடி மூர்த்தி, KMG கல்லூரி குழுமத்தின் தலைவர் ராஜேந்திரன், கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினர். அதன் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் நலிந்தோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் மூத்த நிர்வாகிகள் ராஜேஷ் தமிழரசன், விஜயா பானு, பாஸ்கர், அசோகன், வேல்ராஜ், சக்திவேல், சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆரல்வாய்மொழி அருகே தனியார் IT நிறுவன ஊழியர் வீட்டில் லேப்டாப் மற்றும் 4 சவரன் தங்க நகையை திருடிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள மிஷன் காம்பவுண்ட் பகுதியை சேர்ந்த ஜேசுப்ரைட் என்பவர் தனியார் IT நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். தற்போது வீட்டிலிருந்து பணிபுரிந்து வரும் ஜேசுப்ரைட் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மனைவி மற்றும் தாயுடன் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு சென்றுவிட்டு தென்தாமரைக்குளத்தில் உள்ள சகோதரி வீட்டிற்கு செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஜேசுப்ரைட் மற்றும் மனைவி, தாய் ஆகியோர் தென்தாமரைக்குளத்திற்கு சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டில் மர்ம நபர்கள் புகுந்து லேப்டாப், 4 சவரன் தங்க நகை உள்ளிட்டவற்றை திருடி சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பின்னர் இது குறித்து ஜேசுப்ரைட் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஆரல்வாய்மொழி துணை ஆய்வாளர் ராஜா ராபர்ட் தலைமையில் தலைமை எழுத்தர் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் பெருமாள்புரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் ஜேசுப்ரைட் வீட்டில் திருடியவர்கள் என தெரிய வந்தது. இதனை அடுத்து மருங்கூர் ரவிபுதூரை சேர்ந்த கார்த்திக், காவல்கிணறு பகுதியை சேர்ந்த ஜீவா மற்றும் முத்துசெல்வன், விஜய் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த நகையை மீட்டனர். ராயபுரத்தில் சூரிய நாராயணமூர்த்தி சாலையில் கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை ராயபுரத்தில் சூரிய நாராயணமூர்த்தி சாலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடாமல் ஆங்காங்கே ஜல்லி கொட்டப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் இதே பகுதியில் உள்ள 4 பள்ளிகள் படிக்கும் மாணவர்களும் பொதுமக்களும் சாலையில் செல்லும் போது அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே பொதுமக்கள் மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக சாலையை சீரமைத்து விபத்துகளில் இருந்து பொதுமக்களை காத்திட சூரியமூர்த்தி சாலையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நீதி அரசர்கள் அதுக்கப்புறம் முக்கியமான நபர்கள் வந்து இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தினேஷ்குமார், நான் வந்து 7th படிக்கிறேன். இங்க வந்து ரோடுலாம் இப்படி இருக்கு. நான் காலையில பஸ்ல இறங்கி வரும்போது கீழே வந்துட்டேன். எங்களுக்கு மழை பெஞ்சா சேர் மாரி ஆகுது. திருவொற்றியூர் மாநகர போக்குவரத்து பணியாளர்களுக்கு குளிரூட்டப்பட்ட ஓய்வறையை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் துவக்கி வைத்தார். சென்னை திருவொற்றியூர் மாநகர போக்குவரத்து பணிமனையில் மாநகர பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பேருந்தை ஓட்டி செல்லும் போது பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் ஓட்டி சென்று வருகின்றனர். அது மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசல்களையும் சமாளித்து பேருந்தை இயக்கி வருகின்றனர். இந்நிலையில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பணிமனை பணியாளர்கள் உடல் சோர்வு ஏற்படும் போது சற்று ஓய்வு எடுப்பதற்காக திருவொற்றியூர் போக்குவரத்து பணிமனையில் போக்குவரத்து பணியாளர்களுக்கு 2 குளிரூட்டப்பட்ட சாதனம் அடங்கிய ஓய்வறையை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பணிமனையின் கிளை மேலாளர் மோகன்தாஸ், தண்டையார்பேட்டை கிளை மேலாளர் லோக் சந்தர் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் காட்டு யானை மிதித்து காவலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மூக்கையா. இவர் பிள்ளையார் பாண்டி என்பவரது தோட்டத்தில் காவல் பணிக்கு சென்ற நிலையில் மாந்தோப்பு பகுதியில் பெரிய யானை ஒன்று நின்றுள்ளது. இந்நிலையில் அந்த யானை மூக்கையாவை கீழே தள்ளி அவரை மிதித்ததாகவும் இதில் மூக்கையா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து மூக்கையாவின் அலறல் சத்தம் கேட்டு வந்த நபர்கள் கூச்சலிட்டு யானையை விரட்டியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சொக்கம்பட்டி காவல்துறையினர் உயிரிழந்த மூக்கையாவை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடுத்தாச்சு, சரியான பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை. இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னக்கூட்டி ஒருத்தர் யானை தாக்கிருச்சு. போய் பெட்டிஷன் கொடுத்ததுக்கு என்னாச்சு, உயிராக போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நேற்று ஒரு ஆளை மூக்கையா என்பவங்கள 60 வயசில் உள்ளவங்கள காவலுக்கு போனவங்கள யானை தாக்கிருச்சு, இறந்து போயிட்டாங்க அவங்க. இப்போ எங்களுக்கு வந்து விவசாயம்தான் தொழில், எங்களுக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது? விவசாயம் பெஸ்ட்டுன்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது? விவசாயிக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது? எங்களுக்கு தாக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிவாரண நிதி நியாயமாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். எங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். நாங்கள் வந்து இந்த விவசாய நிலத்தை வச்சு தான் உழைச்சி தான் சாப்பிடணும். அப்படிங்கையில நாங்கள் அங்கே போகாமல் இருந்தால் நாங்கள் சாப்பாடுக்கு என்ன செய்ய? அதனால் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு ஃபஸ்ட்டு வேணும். தேனியில் அமைந்துள்ள இயற்கை உரம் தயாரிக்கும் அலுவலகம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை அமைச்சர் பெரியசாமி மற்றும் கவிஞர் வைரமுத்து ஆகியோர் திறந்து வைத்தனர். தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியில் அமைந்துள்ள இயற்கை உரம் தயாரிக்கும் நிலைய அலுவலகத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து கவிஞர் வைரமுத்து மற்றும் பெரியசாமி ஆகியோர் இணைந்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் இயற்கை உரம் தயாரிக்கும் அலுவலகத்திற்குள் சென்ற வைரமுத்து பெயர் பலகையை தமிழில் வைக்குமாறு அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெரிசு தந்திரர்கள் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற பூக்குழி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி சுமந்தபடியும் அலகு குத்தியபடியும் பூக்குழி இறங்கி வேண்டுதல் நிறைவேற்றினர். ஆனி மாத வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு தெரிசு தந்திரர்கள் சார்பில் ஆண்டுதோறும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் பூமிதி திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஆனி மாத வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு தெரிசு தந்திரர்கள் சார்பில் உலக நன்மை வேண்டியும் பருவமழை தவறாமல் பெய்ய வேண்டியும் வேண்டுதல் நடத்தினர். இதில் ஆண்கள், பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வேல் குத்தியும் காவடி சுமந்தபடியும் பால்குடம் எடுத்தும் சிவன் கோவிலிலிருந்து புறப்பட்டு 4 ரத வீதிகளிலும் சுற்றி வந்த பக்தர்கள் கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த பூக்குண்டத்தில் இறங்கி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நடந்த 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி.
பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை. வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண விழாவில் ஊழியர்களுக்கு வெள்ளி நாணயம் வழங்கியது அம்பானி குடும்பம். நாகரீக அரசியல் குறித்து பேச திமுகவிற்கு தகுதி இல்லை, நாம் தமிழர் சீமான் விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.